இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு நிறம் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோ ப்ரொடக்ஷன் வந்திருக்க கே ஸ்கொயர் சினிமாஸ்க்கு என்னுடைய மனம் அந்த வாழ்த்துக்கள். ராஜேஷ் சார், யூ ஹாவ் அ பிரைட் லாங் வே அண்ட் திஸ் இஸ் ஜஸ்ட் யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இன்னும் நிறைய படிகள் இருக்கு, அது எல்லாமே வெற்றி பாதைகளா அமைய நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன் சார். அண்ட் பல்ராம் கிருஷ்ணா அவர்கள், அவருக்கு இது முதல் படம். நிதின் அவர்கள் சொன்ன மாதிரி இது முதல் படம் மாதிரி இல்லை, நல்ல ஒரு தேர்ந்த இயக்குனர் திரைப்படம் மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய திரைப்படங்கள் பண்ணியிருந்தாலும் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் அப்படின்ற ஜானர்ல எனக்கு 11 படம் தான் அமைஞ்சது தமிழ் தெலுங்குல. அண்ட் அதுக்கு பிறகு இந்த படம் அந்த மாதிரி ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லரா வந்தபோது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஓகே, வேற ஒரு வெனியூ ஒன்று ஓப்பன் ஆகுது அப்படின்னு. எப்பவுமே ஜென்ரல் வாட்ச்ல ஒரு ஓடிடியில மோஸ்ட் வியூட் ஃபிலிம்ஸ் அதே மாதிரி பார்க்க விரும்புகிற திரைப்படங்களா இருப்பது வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரைம் த்ரில்லர், இதுதான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் நான். அதுக்கப்புறம் ஹாரர், இது ரெண்டும் எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஜானர் நான் வந்து விரும்பி பார்க்கறதுல. பட் ஹாரர் ஃபிலிம்ஸ் வந்து கரெக்டான ஒரு ஹாரர் ஃபிலிம் இன்னும் வரல. அதுவும் வந்தா பயங்கரமா உட்காந்து வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. அண்ட் இப்போ இந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷன், இந்த கிரைம் த்ரில்லர் ஒரு ஒன்று ஓப்பன் ஆயிருக்கிறதுல எனக்கு அது கூடுதல் சந்தோஷம். அதுல நிறம் ஒரு நல்ல ஒரு கிரைம் த்ரில்லரா இருக்கும்ன்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அண்ட் இதுல நடித்திருக்கும் நடிகர்கள் முகியனவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு மலேசிய தமிழர். அண்ட் இங்க நிறைய திரைப்படங்கள் நீங்க பண்ணணும் சார். அண்ட் உங்களுக்கு விவேக் அவர்கள் சொன்னது போல் யூ ஹேவ் த ரைட்ஸ் அப்பியரன்ஸ் அண்ட் நடிக்கும் திறன் எல்லாமே இருப்பதுன்றதுனால ப்ரொடியூசர்ஸ்க்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்த அது எல்லாமே ஒரு பேக்கேஜ் தான். ஒரு ஆர்டிஸ்ட்ன்றது நாட் ஓன்லி பெர்ஃபார்மன்ஸ், பீங் ஒரு நல்ல குட் புக்ஸ் வித் டைரக்டர் அண்ட் வித் டீம் எல்லாம் இருப்பதும் இது எல்லாமே ஒரு பேக்கேஜ் தான். ஸோ அது எல்லாமே நீங்க இந்த திரைப்படத்துல அந்த ப்ரொடியூசர்ஸும் டைரக்டருக்கும் கொடுத்துருக்கீங்கன்றதுல சந்தோஷம். இன்னும் நிறைய திரைப்படங்கள் நீங்க பண்ணணும், தமிழ்லையும் பண்ணணும், இன்டர்நெட் மொழிகள்ல உங்களுக்கு பண்ணணும்னு ஆசை இருக்கும். வானம் இருக்கு, சிறகடித்து பாருங்க. அண்ட் தானியா ஹோப் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த படத்தில் நடிச்ச பிரீத்தி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கொரியோகிராஃபர்ஸ், நிச்சயமா இந்த படத்துல இந்த நூதனா சாங் பண்ண சாய் மேம்க்கும் அண்ட் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப என்ஜாய் பண்ண, ரொம்ப பிளசண்டா இருந்தது. அண்ட் ஸ்னேகா, ஹார்ட்டி விஷஸ் டு யூ. உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் என்னுடைய வாழ்த்துக்கள். சாபு அவர்கள் வந்து நிறைய திரைப்படங்களுக்கு பேக் ஒர்க் பண்ணோம். அண்ட் ரொம்ப சின்சியரான ஒரு எடிட்டர். அவர் இந்த எடிட் பிளாக் பண்ணி கொடுத்தாலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப கிளீனாகவும் அண்ட் கன்வே பண்ண வேண்டிய ஸ்க்ரீன் பிளேல கன்வே பண்ண வேண்டிய கண்டென்ட் எதுவுமே மிஸ் ஆகாம ரொம்ப அழகாக கண்டென்ட்டும் டெலிவர் ஆகி அட் த சேம் டைம் அந்த ரன் டைமும் கரெக்டாக கிரிப்பிங்காக இருக்கக்கூடிய ஒரு சில தேர்ந்த எடிட்டர்ஸ்ல சாபு அவர்களும் ஒருவர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ பேக் அகேன். அண்ட் விவேகா அவர்கள் அண்ட் பா விஜய் அவர்கள் ரெண்டு பேருமே இதுல சாங்ஸ் எழுதியிருக்காங்க. விவேகா சொன்ன மாதிரி இட்ஸ் அ லாங் ஜேர்னி. என்னுடைய ஆரம்ப கால திரைப்படங்கள்ல இருந்து தொடர்ச்சியாக பாடல்கள் எழுதிட்டு வரவர். ரொம்ப ரொம்ப சின்சியரான ஒரு பர்சன். அவர் சொல்றாரு, நான் நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்க மாட்டேன், நான் எப்பவுமே நிறைய ஆப்ஷன்ஸ் அதே மாதிரி சிங்கர்ஸ் கிட்ட திருப்பி 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 இந்த மாதிரி டேக் எடுக்கிறதோ அது வந்து என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்னா, நான் ஒர்க் பண்ற கலைஞர்களோட அவங்க கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டியை தூக்கி அவங்க தலைமையில வைப்பேன். அதுதான் ரொம்ப ரொம்ப கனமானதுன்னு நம்புறேன் நான் இத்தனை வருஷமா. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை தூக்கி அவங்களுடைய தலையில வைக்கும் போது, இது உங்க பாட்டு, இதுல உங்க பேர் தான் வரப்போகுது, இது உங்க பாடல், இது நீங்க தான் பாட போறீங்க, இது உங்க பேர் தான் தாங்க போகுது, நீங்க அதுக்கு உண்மையா இருந்திருக்கீங்க மட்டும்தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ அதை வந்து இதுல பக்கம் பக்கமா நம்மளுக்கு பைபிள் மாதிரி ஆப்ஷன் எழுதி கொடுக்கறது இல்லை விஷயம். ஒரு பல்லவி ஒரு சந்தனா ஒரு பாட்டுல வரப்போகுதோ, இல்லாட்டி ஒரு பல்லவி 2 சந்தனா பாட்டுல வரப்போகுதுன்னா அதுக்கு நீங்க வந்து அழகா அதை வந்து கோட்டு கொடுங்க. இப்படிதான் ஆரம்பிக்கணும் பாட்டு, இப்படிதான் 2வது வரி இருக்கணும், இப்படி ஒரு வரியோ இப்படி ஒரு வார்த்தையோ இந்த சூழலுக்கு இதை விட சிறப்பா யோசிக்க முடியாதுன்ற ஒரு அது நீங்களே ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒண்ணு கொடுங்க அப்படின்றதுதான் விவேகா சார் அதை வந்து சொல்லுவேன். மற்ற ஆப்ஷன் இல்லை, அதுல இருந்து ஒண்ணு இங்க ரெண்டுன்னு எடுத்து ஒரு பாட்டுக்குள்ள போடும்போது அது வந்து ஏதோ கொஞ்சம் சரியா இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அது ஒரு தொடர்ச்சி இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு எப்பவுமே இருக்கும். அந்த தொடர்ச்சியான விஷயம் அந்த பாடலாசிரியர் அந்த பாடலை செய்வது போல் வேற யாரும் அதை வந்து தாங்க முடியாதுன்னு நான் வந்து நம்புறேன். ஸோ அதனால வந்து எப்பவுமே அதுதான் சொல்றோம், நிறைய எழுதாதீங்க,
கொஞ்சமா எழுதுங்க, அதை ரொம்ப சிறப்பா எழுதிடுங்க அப்படின்னு மட்டும் சொல்லுவேன் நானு. அண்ட் இத்தனை ஆண்டு காலமா நிறைய பாடல்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் நிறைய ஒர்க் பண்ணணுன்ற ஆசையும் இருக்கு. அண்ட் ஒரு சில லிரிசிஸ்ட் தான் வந்து டேரக்டர்ஸ்லயே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா அது வந்து அந்த ஒர்க்கிங் ஸ்பேஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தா ஆக்கி கொடுப்பாங்க. சில சில பேர் வந்து இன்னும் லிரிசிஸ்ட் மட்டும் இல்லை, அது ஜென்ரலா டெக்னீஷியன்ஸ் ஃபோனை போட்டா எடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை ஒண்ணு இருக்கு இல்லையா? அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. இளையராஜா பொறுத்த வரைக்கும் அப்போ ஃபோன் போட்டா எடுப்பாரு, அதுக்கு வந்து ஒரு பதில் சொல்லுவாரு, கரெக்டா டைம்க்கு வந்து சாங் கொடுத்துருவாரு. இந்த மாதிரி பல விஷயம் இருக்கு. அதனால இன்னும் எத்தனை வருஷம் சார்? 25 வருஷம் இருக்குமா? ஈஸியா 25 26 இயர்ஸ் 26 இயர்ஸா ஒருத்தர் லிரிசிஸ்டா இங்க இருக்காருன்னா அது ஒரு சாதாரண விஷயமே இல்லை. அதுக்கு வாழ்த்துக்கள் சார். அண்ட் சான் சொன்ன மாதிரி ஒரு ஆனுவல் டே ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருந்தது. அண்ட் but really enjoyed your speech and I enjoyed your work also in the film. My wishes to you, and you have a long way to go. And the colors and then the color scheme you used in the film, it was really nice, and I love the DI part of it also. So hearty wishes to you. And total team என்னுடைய நன்றி. நிதின் சார், நீங்க நிறைய பேர் இந்த படத்துக்காக கோஆர்டினேட் பண்ணி பயங்கரமா ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு பல பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்துல ரொம்ப அழகாக நடிச்சிருக்கீங்க. உங்களுடைய பெரிய பாசிட்டிவே உங்களுடைய கண்கள் தான், உங்களுடைய அழகான கண்கள் தான். ஸோ அந்த கண்களே வந்து 1000 எமோஷன் சொல்லுது. ஸோ அப்படிதான் திரைப்படத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் பண்ணும்போது இந்த மனுஷனுக்கு மட்டும் உடம்பு சேர்க்கல, கண்ணுக்கு மட்டும் கரெக்டா பார்த்து அந்த எமோஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணிட்டா போதும் அந்த மாதிரி தோணும். ஸோ தேங்க்யூ சார், உங்களுடைய கான்ட்ரிபியூஷனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. யாராவது பேர் விருப்பப்பட்டிருந்தா தயவு செய்து மன்னிச்சுங்க. அண்ட் இன்னைக்கு ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்க ஸ்ரீனிஷா அண்ட் பிரவஸ்தி வந்து ஃபர்ஸ்ட் டைம் சாங் பாடியிருக்காங்க. ஷீஸ் ஃப்ரம் ஹைதராபாத். அப்புறம் ரீசெண்டா ஒரு பிக்சர் அனுப்பிச்சாங்க, அதை பார்த்து நான் ஷாக் ஆயிட்டேன். வீட்டுல எல்லாம் காமிச்சேன் நான். எந்த சீசன்மா சூப்பர் சிங்கர் அட் வாஸ் ஜூனியர் 4 எப்போ போயிருக்காங்க, அப்போ வந்துருக்காங்க. இத்தனோண்டு பாப்பாங்க வந்திருக்காங்க. அப்போ நான் போயிருக்கேன் போல இருக்கு. அப்போ ஒரு பிக்சர் வந்து ஷேர் பண்ணாங்க, எனக்கு பார்த்து ஷாக் ஆயிடுச்சு. ஓகே, நம்மளுக்கு வயசு இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல். அண்ட் ரொம்ப சந்தோஷமா வாழ்த்துக்கள். லாங் வே டு கோ வித் யூ. அண்ட் ஸ்ரீனிஷா, உங்களுக்கு ரொம்ப நன்றி. பிரைட் ஃபியூச்சர். அண்ட் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு நன்றி. அண்ட் வந்திருக்க பிரஸ் நண்பர்கள், இத்தனை ஆண்டுகளா எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க அனைத்து நண்பர்கள், ஒவ்வொரு கேமராக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய அன்பு உள்ளங்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கங்கள். நன்றி. தேங்க்யூ சோ மச் மேம். சார் அது என்னவோ தெரியல, நீங்க பேசும்போது அந்த ரிதம் ரொம்ப அழகா இருக்கு, கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு மெலோடி கேட்கற மாதிரி இருந்தது. தேங்க்யூ வெரி மச் மேம். சார் அடுத்ததாக படத்தினுடைய இயக்குனர், நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஒரு விஎஃப்எக்ஸ் டைரக்டர் இவர் அப்படின்னு. இவருடைய புது தொடக்கம் ஒரு இயக்குனராக வலம் வரக்கூடிய ஒரு முதல் முறை இதை பண்ணும்போது கதையில எந்த விதமான தயக்கமும் இல்லாம ரொம்ப அழகா நமக்கு வந்து கொண்டு வந்து சேர்த்திருக்காரு அப்படிங்கிறது நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது. அவருடைய நியூ வெஞ்சர்ல ஐ திங்க்